الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك علما نافعا، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا، ربنا زدنا علما. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் கடந்த வாரத்திலே சென்ற பாடத்திலே 13, 14 ஆகிய பாடங்களை பார்த்தோம். அப்படித்தானே? அல்லது கடைசியா பார்த்த பாடங்கள் என்ன? உஸ்தாத் 13 மட்டும் தானே உஸ்தாத்? 12 13 பார்த்தோம் உஸ்தாத். 12, 13. 13 யார் வாசிக்க வாரீங்க? 12 பிழை இல்லாமல், ஏற்கனவே வாசிச்சிருந்தால் மட்டும். உஸ்தாத் ஷாரி சரிட் பண்ணவா? பண்ணுங்க. ولم أفرع يوسف من موعظته أخبرهما بتعويل الرؤيا قال أما أحدكما فيسقي ربه خمرا وأما الآخر فيصلب فتأكل الطير من رأسه وقال للأول اذكرني عند ربك وخرج. அப்ப குர்ஆன் ஆயத்துல கொஞ்சம் பிழையெல்லாம் இருக்குது. நீங்க வாசிப்பது சொல்றதுல பரவாயில்ல. அடுத்தது ரைட், ஃபைரோசி வாசிங்க பாப்போம். அவங்க விட்டது தலைப்பாடு வாசிங்க. تأويل الرؤيا. ولما فرغ يوسف من موعظته أخبرهما بتأويل الرؤيا قال أما أحدكما فيسقي ربه خمرا وأما الآخر فيصلب فتأكل الطير من رأسه وقال للأول اذكرني عند ربك وخرج الرجلان فكان الأول ساقيا للملك وصلب الآخر ونسي الشاقي أن يذكر يوسف عند الملك وأقام يوسف في السجن سنين. رؤيا الملك. نعم، فكان الأول ساقيا للملك. للام حرف جر. طيب أحسنتي. طيب அடுத்த சொல்லுங்க. பைமோனா புக்ல மலிக்கன் போட்டனால அப்படியே வாசிச்சோம். யார் வாசிக்க போறீங்க? உங்களோட சவுண்டே கேட்குதில்ல, எப்படி வாசிக்க போறீங்க? ஃபைரோஸ் நீங்களே வாசிங்க. رؤيا الملك. ورأى ملك مصر رؤيا عجيبة، رأى في المنام 7 بقرات سمان ويأكل هذه البقرات 7 بقرات عجاف. ورأى الملك 7 سنبلات خضر و7 سنبلات عجاف. اوكي. عجاف. ورأى الملك 7 سنبلات خضر و7 سنبلات يابسات. تعجب الملك من هذه الرؤيا العجيبة وسأل جلساءه عن تأويل الرؤيا قالوا هذا ليس بشيء، النائم يرى أشياء كثيرة لا حقيقة. நான் புக்ல பார்த்து வாசிக்கிறேன், உங்க தன்வீன் இருக்கனால அப்படி வாசிச்சு. أشياء كثيرة لا حقيقة لها ولكن قال الشاقي
لا بل أخبركم بتأويل هذه الرؤيا. وذهب الشاقي إلى السجن وسأل يوسف عن تأويل الرؤيا الملك. كان يوسف جوادا كريما مشفقا على خلق الله فأخبره بالتأويل. وكان يوسف جوادا كريما لا يعرف البخل فأخبر يوسف بالتأويل وذل على التدبير. قال ازرعون 7 سنين واتركوا ما حصدتم في سنبله إلا قليلا مما تأكلون ويكون بعد ذلك قحط عام تأكلون فيه ما غزنتم إلا قليلا ويطول هذا القحط إلى 7 سنين وبعد ذلك يأتي النصر ويخصب الناس. وذهب الساقي وأخبر الملك بتأويل الرؤيا. أحسنت بارك الله فيك. طيب ويخصب الناس ويخصب الناس என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு பசுமை ஏற்படும். மனிதர்கள் பசுமை அடைவார்கள். அதாவது அவர்களுடைய தோட்டங்கள்ல, அவர்களுடைய பூமிகள்ல மரங்கள் முளைத்து பசுமையாக ஒரு நிலைமை வரும். ويخصب الناس أخصب يخصب خصب يخصب அப்படின்னு சொல்லலாம். இங்க ويخصب الناس பிரச்சனை இல்லை, ரெண்டு வசனம் இருக்கு. طيب الملك يرسل إلى يوسف. الملك يرسل إلى يوسف. أرسل يرسل அப்படின்னா அனுப்புறது. மலிக் என்ன செய்யறாரு? இப்ப அரசன் யுருசிலுன்னா ஒரு ரசூலை அனுப்புறாரு, அதாவது ஒரு தூதுவரை அனுப்புறாரு, அல்லது ஒரு ஆளை அனுப்புறதுக்கு தான் அரசல யுருசிலுன்னு சொல்றோம். இலா யூசுப், யூசுப் இடத்துல தூதுவரை அனுப்புகிறார். வல் மலிக்கு யுருசிலு இலா யூசுப். அதை நான் ரசூல் என்றோம். அல்லாஹு அர்சல, அல்லாஹ் தானே என்ன செய்யறான்? ரசூல்மார்களை அனுப்புறான் மனிதர்களுக்கு தூதுவரா. طيب ولما سمع الملك, ولما போது தானே, سمع الملك, سمع يسمع, செவிமடுத்த பொழுது, கேட்ட பொழுது, الملك هذا التأويل, இந்த தஅவீலை, இந்த தஅவீல் என்ன விளக்கம், யூசுஃபுடைய இந்த கனவுக்கான இந்த விளக்கத்தை மலிக் செவிமடுத்த பொழுது, தஅவீலை மட்டும் யூசுப் சொல்லல, அதோட சேர்த்து என்ன சொல்றாரு? தத்பீர், ஒத்தத்பீர், இந்த திட்டமிடல். 7 வருஷம் நீங்க இப்படி பயிர் செய்யணும், அதுக்கு பிறகு நீங்க இப்படி நடக்கணும் என்ற அந்த திட்டமிடலையும் தத்பீரையும் மலிக் வந்து செவிமடுக்கிறார். ஃபரிஹ ஜித்தன், மலிக் என்ற வகையில ஒரு நாட்டுடைய தலைவர் ஃபரிஹ ஜித்தன், அவர் மிகவும் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். ஃபரிஹ யஃப்ரஹு, ஃபரிஹ யஃப்ரஹு. தத்பீர் தப்பர யுதப்பிரு, தத்பீர் என்றா என்ன? திட்டமிடல். தஅவீல்ன்றது வந்து விளக்கம். அவ்வல யுஅவ்விலு, தஅவீல் விளக்கம் சொல்றது. طيب وقال لا يرفع الملك وقال من صاحب هذا التأويل, இந்த தஅவீலுடைய சாஹிப் யார்? இந்த தஅவீலுக்குரியவர் யார்? இந்த தஅவீலை சொன்னவர் யார்? மன் சாஹிபு هذا التأويل. وقال الملك من هذا الرجل الكريم الذي نصح لنا ودل على التدبير. மலிக் என்ன சொல்றார்? மன் هذا الرجل الكريم, இந்த சங்கையான கண்ணியமான நல்ல மனிதர் யார்? கரீம் அப்படின்றா எல்லா விஷயத்திலையும் அந்தந்த அவருக்குரிய அந்த விஷயத்துல நல்லா நடக்கிறவர் தான் கரீம் தானே. இப்ப ஜம்முக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது மாணிக்க கல்லுக்கு ஹஜாருன் கரீமா, ஹஜருன் கரீம் தானே. ஹஜருன் கரீம்ன்றா அந்த மாணிக்கத்துக்கு சொல்லுவாங்க ஹஜருன் கரீம். அதே மாதிரி ஹஜார் ஜம்மு ஹஜாருன் கரீமா. அர்ரஜுல் கரீம் என்ன சங்கையான. இப்போ குர்ஆனுக்கு நாங்க கரீம் சங்கையான அல் குர்ஆன் சொல்றோம், குர்ஆன் கரீம். அப்ப சங்கையான மனிதர், நல்ல மனிதர், சிறப்பானவர் தான் கரீம் என்ற அர்த்தம். மன் ஹாதர் ரஜுல் கரீம் அல்லதி, எப்படியான சிறப்பானவர்? நஸஹ லனா, எங்களுக்கு நலவு நாடியவர். நசீஹாண்டா நலவு நாடுறது. நஸஹ லனா, நஸஹ யன்ஸஹு நலவு நாடுறது. அதுலேருந்து வந்ததுதான் நசீஹா, உபதேசம் பண்றது. நஸஹ லனா, எங்களுக்கு உபதேசம் பண்ணினார் அல்லது நலவு நாடினார். அது மட்டும் இல்லை, வதல்ல அல தத்பீர்,
திட்டமிடலை எப்படி திட்டமிடணும் தத்பீரையும் எங்களுக்கு சொல்லி தந்தார். தல்ல யதுல்லு என்ற சொல்லி கொடுக்கிறது தானே. தல்ல யதுல்லு என்றா காட்டி கொடுக்கிறது, சொல்லி கொடுக்கிறது. தலீல் அதுதான் தலீல், ஆதாரம். தல்ல யதுல்லு என்ற சொல்லி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது, வழிகாட்டுறது. நபி அவங்க என்ன சொன்னாங்க, மன் தல்ல அலா ஹைரின், யார் ஒரு ஹைரை காட்டி கொடுக்கிறாரோ, கஃபாயிலிஹி அல் அத்தால்லு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, ஹைரை காண்பிப்பவர், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், அது செய்கிறவரை போல. طيب ودل على التدبير، ودل على التدبير، دل அதுக்கு பிறகு அலா தான் வரும் தானே, தத்பீரை காட்டி கொடுத்தார். ودل على التدبير. طيب قال الساقي، சாக்கி சொல்றார். قال الساقي. இந்த மாதிரி அல் காதி, அஸ்ஸாகி, இந்த மாதிரி சொற்கள் இப்படி அல் வரும் பொழுது யா வரும் தானே. அல் வராம அல் மாதி, அல் வராம வந்தா நாங்க எப்படி சொல்லுவோம், மாதின், சாக்கின், காதின், இப்படிதான் சொல்லுவோம். طيب قال الساقي، சாக்கி சொல்றாரு. சாக்கி நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே, நீங்க பார்த்துட்டீங்க. நீர் புகற்றவர், இங்க வந்து மது புகற்றவர் அரசனுக்கு. طيب هذا يوسف الصديق، هذا يوسف الصديق. இது யார் தெரியுமா, யூசுப் அஸ்-சித்தீக். இந்த விளக்கத்தை சொன்னவர் உண்மையாளரான யூசுப். எல்லா நபிமார்களும் உண்மையாளர்கள் இருப்பாங்க தானே. هذا يوسف الصديق وهو الذي أخبر أني سأكون ساقيا. அவர்தான் وهو الذي, அவர் இத்தகையவர் என்றார். الذي أخبر சொன்னார், அன்னி சஅகூனு சாக்கியன், நான் எப்படி இருப்பேன், ஒரு சாக்கியாக இருப்பேன். அன்னி சஅகூனு, கான யகூனு, முதாரி முத்தகல்லிம். சஅகூனு சாக்கியன், நான் ஒரு சாக்கியாக இருப்பேன். லிசையிதி அல் மலிக், லிசையிதில் மலிக், என்னுடைய தலைவர் மலிக்குக்கு நான் சாக்கியாக இருப்பேன் என்பதையும் அவர்தான் எனக்கு ஏற்கனவே சொன்னவர். அதுதான் யூசுப். هذا يوسف الصديق وهو الذي أخبر أني سأكون ساقيا لسيد الملك، لسيد الملك. نعم. واشتاق الملك إلى لقاء يوسف. واشتاق، اشتاق يشتاق عند آسي பட்டுதல். شوق، شوق என்றாலும் ஆசை. اشتاق يشتاق. اشتاق الملك إلى لقاء يوسف، யூசுஃபை சந்திப்பதற்கு. إلى لقاء யூசுஃப், யூசுஃபின் சந்திப்பின் பக்கம் அவர் ஆசை கொண்டார். அதாவது யூசுஃபை சந்திப்பதற்கு மலிக் ஆசைப்பட்டார். واشتاق الملك إلى لقاء يوسف. يعني لقاء مضاف، يوسف مضاف إليه، لقاء يوسف، يوسف سندب. وأرسل إلى يوسف، وأرسل إلى يوسف وقال الملك ائتوني به أستخلصه لنفسي. ائتوني به، மலிக் என்ன சொல்றாரு, அத்தா யத்தி என்றா வந்தான் தானே, அத்தா பிஹி என்றா கொண்டு வந்தான். அத்தாட அம்ரு தான் என்ன, இத்தி. அத்தா யத்தி, யத்தி, யத்தி என்றா என்ன, கொண்டு வாருங்கள். இத்தி பிஹி, அவரை நீங்கள் அழைத்து வாருங்கள். கொண்டு வாரது, அழைத்து வாரது. தூணி, என்னிடம் கொண்டு வாருங்கள். தூ நீ, என்னிடம் அழைத்து வாருங்கள். தூணி பிஹி, தூணி பிஹி. அஸ்தக்லிசுஹு, استخلص يستخلص على متكلم مضارع. أستخلصه، அவரை நான் خالصாக வைத்துக் கொள்கிறேன், எனக்காக வைத்துக் கொள்கிறேன். لنفسي أستخلصه، அவரை நான் எனக்காக. لنفسي என்ன, எனக்காக நான். அஸ்தக்லிஸ், இஹ்லாஸ், நாங்கள் என்ன இஹ்லாஸ்ன்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்கள் வணங்குறோம். அப்ப எனக்கு விசேஷமான ஒருவராக நான் அவரை வைத்துக் கொள்கிறேன். خاصة لي، خالصا لي, எனக்கு. அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, எனக்காக நான் அவரை விசேஷமான ஒருவராக வைத்துக் கொள்கிறேன் சொல்றார் மலிக். இதுல உங்களுக்கு தெரியாத சொல்லிருக்கா, அல் மலிக் யுர்சிலு இலா யூசுஃப ولما إلى يوسف ولما سمع الملك هذا التأويل والتدبير فرح جدا. هذا التأويل والتدبير فرح جدا. ملك سمع له، فاعل ملك ثاني. هذا التأويل التدبير، إذا مفعول هذا تأويل، إذا بدل، والتدبير معطوف على تأويل. فرح جدا. طيب
وقال من صاحب هذا التأويل صاحب هذا مضاف مضاف إليه إذا ندي صاحب عند تأويل ندي صاحب من صاحب هذا التأويل وقال الملك من هذا الرجل الكريم الذي نصح لنا ودل على التدبير قال الساقي هذا يوسف الصديق وهو الذي أخبر يخبر أخبر أني سأكون ساقيا لسيد الملك أخبر في الماضي أني سأكون في المضارع سأكون ساقيا لسيد الملك اشتاق في الماضي يشتاق اشتياق شوق اشتاق الملك إلى لقاء يوسف وأرسل إلى يوسف كآلن بنار يوسف كور தூதுவரை அனுப்பினார் ஆள் அனுப்பினார் وأرسل إلى يوسف أرسل يرسل وقال الملك ائتوني به أستخلصه لنفسي அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவரை எனக்காக ஒரு ஹாலிஸாக அதாவது எனக்கென்று இருக்கக்கூடிய ஒருவராக நான் வைத்துக் கொள்கிறேன் விசேடமான ஒருவராக நான் வைத்துக் கொள்கிறேன் அவருக்கு நான் என்னிடத்துல இடம் கொடுக்கிறேன் முக்கியமான ஒருவராக நான் அவரை ஆக்குகிறேன் சொல்லி சொல்றார் என்றால் முக்கியமான நாட்டுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து யூசுப் வந்து சொல்லியிருக்கிறார் யூசுப் يسأل التفتيش யூசுப் يسأل سأل يسأل கேட்கிறது வேண்டிக் கொள்றது தானே சுஆல் கேள்வி அதில் வந்ததான் யூசுப் يسأل التفتيش தஃப்தீஷ் என்றா ஆய்வு செய்கிறது தஃப்தீஷ் தேடுதல் ஆய்வு செய்தல் تفتيش فتش يفتش تفتيش هذا مصدر تفتيش أيوة سيدر تيردل فتش يفتش ولما جاء الرسول إلى يوسف இடத்துல ரசூல் வர ரசூல்னா இங்க யாரு தூதுவர் அரசன் அனுப்பினால் ولما جاء الرسول إلى يوسف வந்த பொழுது وقال له இன்னும் அவருக்கு சொன்ன பொழுது யூசுப் இடத்துல وقال மேலும் சொன்னார் له إن الملك يدعوك மலிக் உங்களை கூப்பிடுறார் அழைக்கிறார் دعا يدعو என்ன செய்யறது அழைக்கிறது நாங்க துஆன்னு சொல்றோம் அல்லாஹ் அழைக்கிறதுக்கு அதுவும் دعا يدعو தானே அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற தஅவா செய்யறது அதுவும் دعا يدعو அழைக்கிறது يدعوك உங்களை என்ன செய்கிறார் அழைக்கிறார் يدعو في المضارع تاني جاء في الماضي يدعوك என்று சொன்ன பொழுது என்ன நடந்தது இதெல்லாம் பொழுதுதான் வலம்மா ஜாء الرسول إلى يوسف وقال له إن الملك يدعوك இன்னும் பதில் வரல ரசூல் யூசுப் இடத்துல வந்து மலிக் உங்களை அழைக்கிறார் கூப்பிடுகிறார் என்று சொன்ன பொழுது மா ரதிய யர்தா என்ன பொருந்திக் கொள்றது மா ரதிய யூசுப் பொருந்திக் கொள்ளவில்லை என்றா ஏற்றுக்கொள்ளவில்லை மா ரதியன பொருந்திக் கொள்ள மா ரதிய மா நஃபி பொருந்திக் கொள்ளவில்லை எதை அன் யஹ்ருஜ மின ஸிஜ்னி ஹக்கதா அன் யஹ்ருஜ எதை பொருந்திக் கொள்ளவில்லை அன் யஹ்ருஜ மின சிஜின்ல இருந்து ஜெயில இருந்து வெளியில போவதை ஹக்கதா இவ்வாறு இந்த முறையில அரசர் கூப்பிடுறாரு அப்படியே நான் என்ன செய்றேன் குற்றவாளியாக கருதப்பட்ட நான் ஜெயில இருந்து இப்படியே வெளியில போனா இது சரி வராது நான் குற்றவாளி அரசன் விரும்பி என்னை வெளியில எடுத்தாருன்னு வந்துடும் அதனால யூசுப் என்ன செய்யலாமா ரதிய யூசுப் அன் யஹ்ருஜ மின ஸிஜ்னி ஹக்கதா இவ்வாறு வெளியேறுவதற்கு அவர் விரும்பவில்லை வயகூலு நாசு என்ற மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க கால யகூலு فعل مضارع يقول الناس மனிதர்கள் சொல்வார்கள் هذا يوسف இது யூசுப் هذا كان أمس في السجن இவர் நேற்று எங்கிருந்தாரு சிஜின்ல இருந்தார் இன்னஹு خان العزيز அவர் அசீஸுக்கு மாறு செஞ்சார் மோசடி செய்தார் خان يخون خيانة அமானத்துக்கு மாற்று அரசனுக்கு அவருடைய மனைவி விஷயத்துல அவர் மோசடி செய்தார் நம்பிக்கை துரோகம் செய்தார் இன்னஹு
خان العزيز அசீஸுக்கு அவர் மோசடி செய்தார், நம்பிக்கை துரோகம் செய்தார் என்று மக்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இப்ப நேற்று சிஜின்ல இருந்தார், இப்ப இங்க இருக்காரு. இன்ன யூசுஃப கான கபீரன் நஃப்ஸி அபியா, இன்ன யூசுஃப கான கபீரன் அக்லி ذكيا. நிச்சயமா யூசுப் எப்படி இருந்தாரு? கான கபீரன் நஃப்ஸ், மனதளவில் அவர் பெரியவராக இருந்தார். அதாவது உள்ளத்தால அவர் கபீரன் நஃப்ஸ், பெரிய மனிதரா, பெரிய, அதாவது என்ன தமிழ்ல சொல்லலாம், கபீரன் நஃப்ஸ், மனதளவுல நஃப்ஸ் என்ற ஆத்மா தானே மனது. அவர் ஒரு பெரியவர், அதாவது இழிவான ஒருவராக அவர் இருக்கல, இழிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக, அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் தானே. கான கபீரன் நஃப்ஸ், கபீரண்ட பெரியவர், நஃப்ஸ் என்ற ஆத்மா. அபியன், அபியுன் அபுளவார், அதல்ல அபாய் அபலவாரது, அதாவது இழிவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருந்தார், தன்மானம் உள்ள ஒருவராக இருந்தார். அபியுன் என்றா தன்மானம் உள்ளவர் சொல்லலாம், அதாவது இழிவை ஏற்றுக்கொள்ளாதவர். கான யூசுஃபு இன்ன யூசுஃப கான கபீரன் நஃப்ஸி அபியா, கான கபீரன் நஃப்ஸி அபியா, தன்மானம் உள்ள ஒருவராக இருந்தார். இன்ன யூசுஃப கான கபீரல் அக்ல், அதே மாதிரி நல்ல புத்தி உள்ளவராக இருந்தார், பெரிய சிந்தனை உள்ளவராக. அக்லுன்னா என்ன, புத்தி தானே. கபீரல் அக்ல், நல்ல சிந்தனை உள்ளவராக, பெரிய சிந்தனை உள்ளவராக இருந்தார். தக்கியன் அல்ல, அவர் தக்கி ஸ்மார்ட், அதாவது அறிவுள்ளவராக, நுணுக்கமானவராக இருந்தார். தக்கியன், நுண்ணறிவுள்ளவராக இருந்தார். தக்கா தானே, தக்காண்டா நுண்ணறிவு. ஃபோனுக்கு என்ன சொல்ற இப்ப, ஸ்மார்ட் போனுக்கு அல் ஹாத்திஃபு தக்கி தானே. طيب طيب لو كان أحد مكان يوسف في السجن. لو عند إن درتنا if أنا إن إذا لو كان أحد مكان يوسف, யூசுஃபுடைய இடத்துல, மக்கான் இடம், யூசுஃபுடைய இடத்துல யாராவது இருந்தால், ஃபிஸ்ஸிஜின் ஜெயில, சிஜின்ல சிறையில யூசுப் இருந்த இடத்துல இருந்தால், வஜாஅஹு ரசூலுல் மலிக், மலிக்குடைய அரசனுடைய ரசூல் தூதுவர் அவரிடத்துல வந்து, வகால லஹு, அவருக்கு சொன்னால், எப்படி, வகால லஹு ரசூலுல் மலிக் இன்னல் மலிக யதுஊக, மலிக் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், இன்னல் மலிக யதுஊகன்னு சொன்னார். வயந்ததிருக, இன்னும் உங்களை எதிர்பார்க்கிறார், இன்திதார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் வெயிட் பண்றார் உங்களுக்காக. வயந்ததிருக, இன்ததர யந்ததிரு என்று சொன்னா எப்படி இருப்பாங்க? இந்த லவுட ஜவாபிங்க பதில், ல அஸ்ரஅ ஹாதா ரஜுல், அந்த மனிதர் என்ன செய்வார்? விரைவாக, இலா பாபிஸ் சிஜின், எங்க வந்துருவார், எங்க விரைவார்? சிஜினுடைய கதவை நோக்கி விரைந்து விடுவார். வஹரஜ, சிஜின்ல இருந்து வெளியேறி விடுவார். ஆனா யூசுப் அப்படி செய்யல. அஸ்ரா யுஸ்ரிஉ என்றா விரைவார், அஸ்ரா யுஸ்ரிஉ, அஸ்ரா ஃபில் மாதி, அஸ்ரா யுஸ்ரிஉ இஸ்ரா விரைறது. طيب لأسرع هذا الرجل إلى باب السجن. அப்ப لو كان أحد مكان يوسف في السجن, யூசுஃபுடைய மக்கான்ல யாராவது ஒருவர் இருந்தால் சிஜின்ல, وجاءه رسول الملك, ரசூலுல் மலிக், மலிக்கிட ரசூல் அவர்கிட்ட வந்து, வகால லஹு ரசூலுல் மலிக், என்ன சொல்றார் ரசூல் மலிக், இன்னல் மலிக யதுஊக வயந்ததிருகன்னு சொன்னா என்ன நடக்கும்? ல அஸ்ரஅ ஹாதா ரஜுலு இலா பாபிஸ் சிஜன், பாபு சிஜனை நோக்கி அவர் விரைந்து, வஹரஜ, வெளியில வந்துடுவார். இந்த மலிக்கு, நாட்டுல மலிக்கேன்னு செய்றார், கூப்பிட்டாருண்டா யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, உடனே வெளியில வந்துடலாம். வலக்கின்ன யூசுஃப லம் யுஸ்ரிஅ, ஆனாலும் வலக்கின்ன حرف استدراك, ولكن يوسف لم يسرع, لم يسرع விரையவில்லை. அஸ்ரா யுஸ்ரிஉ, ஃபியல் மாதி அஸ்ரா, முதாரி யுஸ்ரிஉ. ஏன் யுஸ்ரிஉ? லம் வந்தா அர்த்தத்தை மாதியாக்கிடும் தானே, அவர் அவசரப்படவில்லை. மா அஸ்ரஅட அர்த்தம், மா அஸ்ரஅ, லம் யுஸ்ரிஉ. ولكن يوسف لم يستعجل, அதே மாதிரி யூசுப் என்ன செய்யல? லம் யஸ்தஅஜில், இஸ்தஅஜல யஸ்தஅஜிலு, அவசரப்படவும் இல்லை. லம் யஸ்தஅஜில், மஸ்தஅஜல, மா இஸ்தஅஜல, மஸ்தஅஜல. ولكن يوسف لم يسرع ولم يستعجل. طيب أسرع
என்றா அவசரமாக செல்றது. லம் யுஸ்ரி என்ன செய்யவில்லை, அவசரப்படவில்லை. லம் யஸ்தாஜில் அதே மாதிரி. லம் இஸ்தாஜல என்றா அவசரமாக செய்கிறது. அஜலா என்ற அவசரம். அஜலான்றது அவசரம். சுரான்றது விரைவு. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று. பல் பல் கால பல் கால அஜலா அஜலான்றது சில நேரம் விரும்பப்படாத ஒன்றா இருக்கும். சுரான்ற சில இடங்கள்ல விரும்பப்படும் தானே. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், சாரிஉ விரைங்கள், இலா வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் அப்படின்னா. طيب بل قال لرسول الملك بل قال بل மாற்றமாக قال ملك யூசுப் சொல்றார். قال فاعل யார்? யூசுப். قال لرسول الملك, மலிக்குடைய அந்த தூதுவருக்கு யூசுப் என்ன சொல்றார்? لرسول الملك انا اريد التفتيش, எனக்கு என்ன வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். இத இந்த என்னுடைய பிரச்சனையை சரியாக என்ன செய்யுங்க, தஃப்தீஷ் பண்ணுங்க, தேடுங்க. طيب انا اريد التفتيش, انا اريد التفتيش, நான் தஃப்தீஷை விரும்புகிறேன். انا اريد البحث, بحث என்றாலும் தேடுதல். بحث பஹஸுக்கு பிறகு அன் வரும். انا اريد البحث عن قضيتي, قضية என்ற என்னுடைய பிரச்சனை, என்னுடைய என்ன சொல்லலாம் கதியாக்கு தமிழ்ல? தீர்ப்புக்கும் கதையான்னு சொல்லுவோம் தானே. அப்ப என்னுடைய அந்த பிரச்சனை சம்பந்தமாக, என்னுடைய தீர்ப்பு சம்பந்தமாக நீங்க தேடி பார்க்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஆனா உரீதுல் பஹ்ஸ அன் கதியதி, நான் குற்றவாளியா இல்லையாங்கிறத. என்ன சொல்லுவாங்கன்னா, மஹ்கமால இவருக்கு ஒரு கதியா இருக்குது, இவருக்கு ஒரு மஹ்கமாண்ட கோர்ட்ஸ்ல ஒரு வழக்கு இருக்குது. வழக்குக்கும் நாங்க கதியாண்டு பயன்படுத்துறோம். சரியா? அப்ப கதியான்றது கதாண்ட தீர்ப்பு தானே. கதான்றது தீர்ப்பு, அதுலேருந்து வந்ததுதான். சரியா? அப்ப இந்த பிரச்சனைய நீங்க தேடி பார்க்கணும் சொல்லி கேட்கிறாரு. وسأل الملك عن يوسف, மலிக்க வந்து என்ன செய்யறாருண்டா யூசுஃபை பற்றி விசாரிக்கிறார். சஅலண்டா கேட்டான் தானே, விசாரித்தான். இங்க சஅல அன்ஹு ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறது. وسأل الملك عن يوسف, யூசுஃபை பற்றி அவர் விசாரணை செய்தார். وعلم الملك, மலிக் அறிந்து கொண்டார். وعلم الناس, மனிதர்களும் அறிந்து கொண்டார்கள். علم يعلم, علم يعلم அறிந்து கொள்றது, علم அறிதல். ரைட். سأل يسأل سؤال தெரியும். وعلم الناس, மனிதர்களும் மலிக்கும் மனிதர்களும் அறிந்து கொண்டார்கள். அன்ன யூசுஃப, நிச்சயமா யூசுப் பரி, பரி என்ற நிரபராதி, குற்றமற்றவர். பரி உன். طيب أن يوسف بريء وخرج يوسف بريئا وأكرمه الملك. யூசுப் من வெளியில வரார் ஜெயில இருந்து. وخرج يوسف بريئا, குற்றமற்றவரான நிலையில் வெளியில் வந்தார். وأكرمه الملك, மலிக் அவரை கண்ணியப்படுத்தினார். அக்ரம யுக்ரிமு என்றா கண்ணியப்படுத்துறது, ஒருத்தரை கண்ணியப்படுத்துறது அக்ரம யுக்ரிம். வஅக்ரமஹுல் மலிக், மலிக் அவரை கண்ணியப்படுத்தினார். طيب அப்ப இந்த இடத்துல இந்த 15வது பாடம் திரும்ப வாசிக்கிறேன். யூசுஃபு யஸ்அலு தஃப்தீஷ். ولما جاء الرسول إلى يوسف وقال له إن الملك يدعوك ما رضي يوسف أن يخرج من السجن هكذا ويقول الناس هذا يوسف، هذا كان أمس في السجن إنه خان العزيز، إن يوسف كان كبير النفس أبيا، إن يوسف كان كبير العقل ذكيا، لو كان أحد مكان يوسف في السجن وجاءه رسول الملك وقال له رسول الملك إن الملك يدعوك وينتظرك لأسرع هذا الرجل إلى باب السجن وخرج، ولكن يوسف لم يسرع ولكن يوسف لم يستعجل
بل قال لرسول الملك أنا أريد التفتيش، أنا أريد البحث عن قضيتي. وسأل الملك عن يوسف وعلم الملك وعلم الناس أن يوسف بريء، وخرج يوسف بريئا وأكرمه الملك. نعم، إلى ذلك يتكلم. உஸ்தாத் அபியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன். அபியன் என்றால் தன்மானம் உள்ளவர், நாம் சுருக்கமா சொல்லலாம். அதாவது இழிவை ஏற்றுக்கொள்ளாதவர். ரக்கி என்ற ஸ்மார்ட், அதாவது நுணுக்கமான அறிவுள்ளவர். கபீருன் நஃப்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து ஒரே வார்த்தையா வருமா ஷேக்? கபீருன் நஃப்ஸ், கபீருல் அக்ல், பெரிய புத்தியுள்ளவர். கபீருன் நஃப்ஸ், உயர்ந்த ஆத்மா, உயர்ந்த பெரிய மனம் உள்ளவர். அப்படி ஓகே. கதியாண்டா ப்ராப்ளம் என்று சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட், என்னுடைய வழக்குன்னு சொல்லலாம் இங்க. ரைட், என்னுடைய பிரச்சனை. இங்கிலீஷ்ல வந்து கேஸ் தானே உஸ்தாத்? அந்த கேஸுக்கும் இதான், அந்த கேஸுக்கும் கதியான்னு சொல்லலாம். ரைட், அப்படியே தப்தீஸ் ஒதுக்குதானே? தப்தீஸ் என்று சொல்லக்குள்ள என்ன கருத்து வரும்? தஃப்தீஷ்ண்டா தேடுறது, ஆய்வு செய்யறது. ஏதாவது இப்ப நீங்க செக் பண்றது, செக்கிங், அதுவும் தஃப்தீஷ் தான். ஏர்போர்ட்லயோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு எல்லையை தாண்டும் பொழுதெல்லாம் பொடிசால இதால முருகன்னு சொல்றது, எல்லாம் செக் பண்றதெல்லாம் தஃப்தீஷ் தான். உங்களோட லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் பாக்குறது, அதுவும் தஃப்தீஷ் தான். அதெல்லாம் தஃப்தீஷ். ஃபத்தஷ்ன்ற தேடுறது, செக் பண்றது, செக்கிங். طيب على خزائن الأرض. خزائن جمع خزينة. خزائنன்றது خزينة جمع. على خزائن الأرض, பூமியுடைய خزينாக்கள். خزائن அப்படின்னா என்ன? கருவூலங்கள். கருவூலம் என்ன? களஞ்சிய சாலைகள். பூமி, அதாவது ஹசீனான்றது வந்து நாங்க பொருட்களை பாதுகாக்கிற, களஞ்சியப்படுத்துற இடம் தான் ஹசீனா. ஹசாயின் அப்படியான இடங்கள் மீது இடங்களுக்கு யூசுப் பொறுப்பாக என்ன செய்யறார், வர்றார். யார் பேசுறீங்க? உங்களோட பேச்சு கேக்குது இல்ல பிரதர், நீங்க உங்களோட மைக் சொல்லக்குள்ள அவடத்துல மியூசியம் வருமா? மியூசியம் இல்ல. களஞ்சியம் என்ற பொருட்களை ஒரு நாட்டுல உள்ள நாட்டும் சரி, உங்களோட வீட்டிலையும் சரி, கபற்று, அதே மாதிரி சாமான்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், களஞ்சியப்படுத்துறதுக்கு தானே. அதான் ஹசீனா. அதெல்லாம் ஹசானா தான். அப்ப ஹசீனா, ஹசாயின். على خزائن الأرض. خزانة என்று சொல்ல உங்களுக்கு ஏற்கனவே வந்து அதுலேருந்து வந்து ஹசானா என்ன செய்யற, சேமித்து வைக்கிற. யூசுப் என்ன சொன்னார்? நீங்க மா ஹசன்தும், நீங்க சேர்த்து வச்சதுல கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னார் தானே. طيب على خزائن الأرض. وكان يوسف يعلم أن الأمانة قليلة في الناس. யூசுஃபுக்கு தெரியும் மனிதர்கள்ல அமானிதம் மிகவும் குறைவு, நம்பிக்கையாக நடக்கிறது மிகவும் குறைவு என்பது அவர்களுக்கு தெரியும். وكان يوسف يعلم أن الأمانة قليلة في الناس. أن الأمانة قليلة في الناس. மனிதர்கள் அமானிதம் குறைவு, மனிதர்களுக்கு மத்தியில அமானிதம் குறைவு. أن الأمانة قليلة في الناس. وكان يوسف يعلم أن الخيانة كثيرة في الناس. அதே மாதிரி யூசுஃபுக்கு என்ன தெரியும்? மக்களிடத்துல
எது அதிகமா இருக்கும்? ஹியானா, மோசடி செய்யறது, ஏமாற்றுறது. ஹியானாண்டா நம்பிக்கை துரோகம் செய்யறது. அவங்கள நம்பி ஒன்று ஒப்படைச்சா என்ன செய்வாங்க? அதுல துரோகம் செய்வாங்க. இதான் ஹியானா. طيب خمانك ماتر. وكان يوسف يرى أن الناس يخونون. خان يخون، هذه خيانة ثانية. يخونون، خان يخون. يخونون جمع மனிதர்கள் خيانة செய்வார்கள். في أموال الله، பொது சொத்துல அல்லாஹ்வுடைய சொத்துக்கள்ல, அல்லாஹ்வுடைய சொத்துக்கள். அம்மால், அம்வால், மாலுடைய ஜம்தான் அம்வால். அம்வால்ண்டா என்ன? பொருளாதாரம், பொருட்கள், சொத்துக்கள், ரைட்? பணம் எல்லாம் அடங்கும் தானே. طيب وكان يوسف يرى أن الناس يخونون في أموال الله، في أموال الله. وكان يرى، அதே மாதிரி யூசுப் பார்க்கக்கூடியவராக இருந்தார். யூசுஃபுக்கு தெரியும், யூசுப் வந்து ரோட்ல இருந்து ஜெயிலுக்கு போகல தானே, கசூர்ல இருந்து மாளிகையில இருந்தா ஜெயிலுக்கு போனார். அவருக்கு உலக நடப்பெல்லாம் தெரியும். وكان يوسف يرى பார்த்தார் أن الناس يخون في أموال الله، في أموال الله. وكان يرى، அதே மாதிரி யூசுப் பார்க்கக்கூடியவராக இருந்தார். وكان يرى أن في الأرض خزائن، أن في الأرض خزائن، பூமியில நிறைய ஹசீனாக்கள் இருக்குது, கருவூலங்கள் இருக்குது தானே. கதீரத்தன், خزائن كثيرة، அதிகமான ஹசீனாக்கள் இருக்குது. ولكنها ضائعة، ولكنها ضائعة. என்ன ஏன் خزائنன்னு சொல்லிக்கிறோம்? அது ممنوع من الصرف தானே. خزائنன்னு சொல்லல, நாங்க خزائنன்னு சொல்லிக்க. ஏன் ممنوع من الصرف? யாருக்கு ஞாபகம் இருக்கு? முதலாவது புத்தகத்துல படிச்சது, நான் நிறைய படிச்சது. நீங்க சரியா படிச்சு மீட்டர் செஞ்சீங்கன்னா ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு மறக்காது. உஸ்தாத் 2 லெட்டர் அடுத்தது ரைட், அஹ்சன்தி. அதாவது நாம் சன்சித் அஹ்சன்தி. அதாவது 2 எழுத்துக்கு பிறகு, அதாவது ஜம், இது ஒரு கலிமா, ஜம் தானே, பன்மையான சொல்லல, ஜம்மு தக்சீர், பன்மையா ஒரு பன்மை. அதுல 2 சொல்லுக்கு பிறகு ஒரு அலிஃப் வந்து, அதுக்கு பிறகு இன்னொரு 2 சொல் வரும் பொழுது, அல்லது இன்னொரு 3 சொல் வந்து நடுவுல சுக்குன் வரும் பொழுது, மஃபாத்தீஹ் மாதிரி, அது மம்னூ மின ஸர்ஃப்னு நாங்க படிச்சுக்கிறோம் தானே. யரா அன்ன ஃபில் அர்தி, ஏன் அதுக்கு நஸ்பு வந்திருக்குது? அன்ன ஃபில் அர்தி ஹஸாயின கஸீரத்தன். யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அது கஸ்ரா தான் அன்னோட இஸ்மு கஸ்ராவுடைய நிலையில ஃபத்ஹா வருது உஸ்தாத். இல்ல ஜர்ருக்கு பதிலாக யாரது மைக்ரோஃபோன், ஜர்ருக்கு பதிலாக ஃபத்ஹா செய்யப்படும் மம்னூ மின ஸர்ஃப். இங்க ஜர் இல்ல, அன்னவுடைய இஸ்ம் தானே. இஸ்மு அன்ன எப்பயுமே நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். அப்ப ஃபில் அர்தி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹபர் அன்ன சிபு ஜும்லா முன்னுக்கு கொண்டு வந்திருக்குது. அப்ப அன்ன ஹஸாயின கஸீரத்தன் ஃபில் அர்தி தானே அடிப்படை. அப்ப அன்ன ஃபில் அர்தி ஹஸாயின கஸீரத்தன், கஸீரத்தன் என்ற நஸ்பு செஞ்சிருக்கிறோம். இதிலே நீங்க நிறைய விஷயங்கள் படிக்கலாம், நீங்க சரியாக நுணுக்கமாக இந்த கதையை பார்க்கும் பொழுது. நீங்க படிச்ச பாடங்கள் அதுக்கு சிஃபத், அதுக்கு நாத். வலக்கின்னஹா ضايعة، ஆனாலும் அந்த ஹஸானாக்கள் எல்லாமே, ஹஸீனாக்கள் எல்லாமே ضايعة, வீணா போகுது. ضايعண்டா காணாமல் போறது அல்லது வீணா போறது, வீணாம போயிட்டு இருக்குது. நிறைய ஹசீனாக்கள் அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், நிறைய பொருளாதாரம். ஆனா அந்த ஹசீனாக்கள், ஹஸாயின் எல்லாமே ضايعة, வீணா போகுது. அது சரியாக என்ன செய்யாம இருக்கிறான், பயன்படுத்தாம இருக்கிறாங்க, அதுல மோசடி செய்யறாங்க மனிதர்கள். ரைட். வலக்கின்னஹா ضايعة, வீணாக செல்கின்றன. இன்னஹா ضايعة، இன்னஹா நிச்சயமாக அது ضايعة, வீணா போகுது. காரணம் லிஅன்னல் உமரா, ஏனென்றால் தலைவர்கள், உமராக்கள், பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். அமீருடைய ஜம்மு தான் உமரா, அமீருடைய ஜம்மு தானே. உமராக்கள், தலைவர்கள், அமீர்மார்கள் என்ன செய்யறாங்க? லா யகாஃபூன அல்லாஹ ஃபீஹா, அந்த அல்லாஹ்வை பயப்படாம இருக்கிறார்கள். ஃபீஹா அது விஷயத்துல, எது விஷயத்துல? ஹஸாயின் விஷயத்துல, அல்லாஹ் அந்த சொத்துக்கு, பொது சொத்துக்கள் விடயங்களில். லா யகாஃபூன அல்லாஹ, ஹாஃப யகாஃபூன்னா சில பயப்படுறது தானே. ஹாஃப யகாஃபூன்னா பயந்தான். லா யகாஃபூன அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படாமல் இருக்கிறார்கள். ضاع
யதீஉ அலின்னு வந்து தாயா. தாயாண்டா வீணா போனது, காணா போனது, தாயா. தாயாத்துன் காணாம போகக்கூடியது. லா யகாஃபூன அல்லாஹ ஃபீஹா, அந்த உமராக்கள் லா யகாஃபூன அல்லாஹ ஃபீஹா. فتأكل كلابهم ولا يجد الناس ما يأكلون وتلبس بيوتهم ولا يجد الناس ما يلبسون. ரைட் பாருங்க, فتأكل كلابهم, கல்ப் கிலாப், அவர்களுடைய நாய்கள் என்ன செய்யும்? சாப்பிடும். கிலாப் فتأكل كلابهم ولا يجد الناس ما يأكلون, மனிதர்களோ உண்ணுவதற்கு எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது, அவர்களுடைய நாய்கள் நன்றாக சாப்பிடும் தானே. فتأكل كلابهم, அவர்களுடைய நாய்கள் என்ன செய்யும்? கல்ப் கிலாப் தானே. தஅக்குலு கிலாப் ஜம்ன்றதுனால முஅன்னஸா கொண்டு வந்திருக்கு. فتأكل كلابهم ولا يجد الناس ما يأكلون, மனிதர்களுக்கு மா يأكلون, இந்த மா வந்து என்ன? அவர்கள் சாப்பிடுவதை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லதீட அர்த்தம் அல்லது மஸ்தரியா. ரைட்டா, நீங்க படிச்சிருக்காது, இப்ப பிரச்சனை இல்லை. அவர்கள் சாப்பிடுவார்களே அத்தகைய ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை தான் நேரடியா அர்த்தம். பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வலா யஜிது, வஜத யஜிது என்ன செய்யறது? பெற்றுக்கொள்றது, கிடைக்கிறது. வஜத வஜதன் நாசு தானே. மன் ஜத்த வஜத, அரபுல உள்ள ஒரு மசல் பழமொழி என்ன? மன் ஜத்த, ஜத்தனா முயற்சி செய்யறது, இஜ்திஹாத். மன் ஜத்த, யார் முயற்சி செய்கிறார்களோ வஜத, அவர் பெற்றுக்கொள்வார். வலா யஜிது நாசு, மனிதர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மா யஅகுலூன், அவர்கள் சாப்பிடுவதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது உணவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், உண்ணுவதற்கு எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வதல்பசு புயூத்துஹும், லபிச யல்பசுன்னா என்ன செய்யறது? ஆடை அணிகிறது தானே. லபிச யல்பசுன்னா ஆடை உடுக்கிறது. லிபாஸ் மலாபிஸ் அப்படின்னு வந்துதான். மல்பஸ் வதல்பசு புயூத்துஹும். அப்ப லபிசண்டா ஆடை அணிகிறதா லிபாஸ். லபஸ பாருங்க, மாதி வந்து லபிச தானே, முதாரி யல்பசு, லபிச யல்பசு. மாதி வந்து லபஸ, முதாரி யல்பிசு வந்து அது அர்த்தம் வேற, அது அர்த்தம் சிக்கலாகிறது. ரைட். இப்ப இங்க எங்களுக்கு அது தேவையில்லை. வதல்பசு, நான் உங்களுக்கு வித்தியாசம் அமெரிக்கன் சொல்றதுக்கு சொன்னேன். ரைட். வதல்பசு புயூத்துஹும், அவர்களுடைய வீடுகள் ஆடை அணிந்து கொள்ளும், அந்த உமராக்களுடைய. வலா யஜிதுன் நாசு மா யல்பசூன், மனிதர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதை? அவர்களுடைய ஆடையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மா யல்பசூன், அவர்கள் எதை அணிவார்களோ அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் அல்லதி யல்பசூன், எதை அணிவார்களோ அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வலா யஜிதுன் நாசு மா யல்பசூன் வலா யன்ஃபஉன் நாஸ ولا ينفع الناس بخزائن الأرض إلا من كان حفيظا عليما. ولا ينفع, نفع ينفع பயனளிக்கிறது. ولا ينفع பயனளிக்க மாட்டான், அல்லது பயனளிக்க மாட்டான், பயனளிக்க மாட்டாது. நஃபா யன்ஃபா நீங்க இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நிறைய பார்த்தீங்க. ولا ينفع الناس مفعول به தானே, ஃபாயில் வரல இன்னும். மனிதர்களுக்கு பயனளிக்க மாட்டார், பயனளிக்க மாட்டார், நன்மை செய்ய மாட்டார். இதை கொண்டு பிஹஸாயினில் அர்த், பூமியுடைய அந்த கருவூலங்களை கொண்டு மனிதர்களுக்கு நலவு செய்வதற்கு அல்லது பயனளிப்பதற்கு மாட்டார்கள். இல்லா, யாரை தவிர, இல்லான தவிர தானே. இல்லா மன் கான ஹஃபீதன் அலீமா, யார் ஹஃபீதாகவும் அலீமாகவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் பூமியில் உள்ள ஹஸாயினை கொண்டு மனிதர்களுக்கு பயனடைய செய்வார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பூமியில் உள்ள கருவூலங்களை வச்சு மக்களுக்கு சேவை செய்ய மாட்டார்கள். வலா யன்ஃபஉன் நாஸ, மனிதர்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். பிஹஸாயினில் அர்தி, பூமியில் உள்ள ஹசீனாக்களை கொண்டு. இல்லா மன் கான ஹஃபீதன் அலீமா, யார் ஹஃபீதாகவும் அலீமாகவும் இருக்கிறாரோ அவர்தான், அவரை தவிர. யார் ஹஃபீதண்டா என்ன? ஹஃபீதாண்டா பாதுகாத்தான் தானே. மனப்பாடம் செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஹிஃபத், மனனம் செய்யறது, பாதுகாக்கிறது. ரைட். ஹஃபீதண்டா பாதுகாக்கக்கூடியவர், அதாவது பேணுதலாக நடக்கக்கூடியவர். ரைட். ஹஃபீதன், ஹஃபீத் பாதுகாப்பு, பாதுகாக்கக்கூடியவர். அப்ப ஒருத்தர் வந்து பூமியோட ஹஸாயின பொறுப்பாக இருக்கிறண்டா அவர் யாரா இருக்கணும்? ஹஃபீதாக இருக்கணும், அதாவது பாதுகாக்கக்கூடியவராக, அமானிதமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். இதுதான் ஹஃபீத்.
அலீமண்டா யாரு? அவருக்கு அறிவு இருக்கணும், இல்மு இருக்கணும். இல்மண்டா எங்க எந்த இல்மு? அதை பாதுகாக்கிற இல்மு இருக்கணும், அதை பத்தி அறிவு அவருக்கு இருக்கணும். ரைட்? ஹஃபீதன் அலீமன். அப்ப அவர் நம்பிக்கைக்குரிய ஒருவராகவும் அந்த விஷயத்துல அந்த துறையில அவருக்கு ஞானமும் அறிவும் இருக்கணும். ஒமன் கான ஹஃபீதன், யாரு ஹஃபீதா இருக்கிற பேணுதல் அவர்கிட்ட இருக்குது, பாதுகாக்கிற தன்மை இருக்குது. ரைட்? ஒமா கான அலீமன், ஆனா அவர் அலீம் இல்லை, அவருக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை வச்சுக்கோங்க. மா வந்து நஃபி. மன் கான ஹஃபீதன் ஒமா கான அலீமன், ஹஃபீதா இருக்கிறார் அலீமாக இல்லை என்றால் என்ன நடக்கும்? அலீமாக இல்லை என்றால் என்ன அர்த்தம்? லா யஅலமு லா யஅலமு ஐன ஹஸாயினுல் அர்த், பூமியில உள்ள ஹசீனாக்கள், பூமியில் உள்ள கருவூலங்கள் எங்கெல்லாம் இருக்குது என்றது அவருக்கு தெரியாது. அவர் அலீம் இல்லை என்ற அர்த்தம் தானே. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வருமானம் வருது, அந்த ஹஸாயினிடம் எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியலைன்றா, அதே மாதிரி வகைஃப யன்தஃபிஉ பிஹா, அதை கொண்டு அவர் எப்படி பயனடையலாம் என்றதும் அவருக்கு தெரியாது. அவரு நல்லெண்ணம் இருக்கும், ஹஃபீதா இருக்கிறாரு, ஆனா இல்ம் இல்லை. எந்தெந்த இடத்துல எல்லாம் பூமியில விவசாயம் நடக்குது, எங்கெல்லாம் விதை நடக்குது, எங்கெல்லாம் கருவூலங்கள் இருக்குது, அதன் மூலமாக எப்படி எல்லாம் பயனடையலாம், அதை எப்படி முதலீடு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தெரியலை என்றால் வகைஃப யன்தஃபிஉ பிஹா, அதை கொண்டு எப்படி இன்தஃபஅ யன்தஃபிஉ பயனடைகிறது. இன்தஃபஅ யன்தஃபிஉ பயனடைந்தான். அப்போ யன்தஃபிஉ பிஹாண்டா அந்த ஹஸாயின்களை கொண்டு, பிஹா அந்த ஹஸாயின்களை, பூமியில் உள்ள கருவூலங்களை கொண்டு எப்படி பயனடைகிற என்று தெரியாத ஒரு அலீமாக இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஜவாப் இங்க வந்திருக்கேன்னு, மன் கான ஹஃபீதன், யார் ஹஃபீதா இருக்கிறார், வமா கான அலீமன், அவரு அலீமாக இல்லாமல் இருந்தால், ரைட்? பதில் என்ன? லா யஅலமு ஐன ஹஸாயினுல் அர்த், அவர் அலீமா இல்லை என்றால் பூமியில எங்கெல்லாம் ஹசீனாக்கள் இருக்குது என்றது அவருக்கு தெரியாம இருக்கும். அதே மாதிரி வகைஃப யன்தஃபிஉ பிஹா, அதன் மூலம் எப்படி பயனடைகிறன்றதும் அவருக்கு தெரியாமல் போய்விடும். ரைட்? மண் வந்து ஷரத்தானே, யார் அப்படி இருக்கிறாரோ அவருக்கு பூமியில எங்கெல்லாம் ஹஸாயின் இருக்குது, அதன் மூலம் எப்படி பயனடையலாம் என்றது அவருக்கு தெரியாமல் போய்விடும். ஏன்னா அவர் ஹஃபீத் மட்டும்தான், அலீம் இல்லை. ரைட்? ஒமன் கான அலீமன், யார் அலீமா இருக்கிறாரோ, ஒமன் கான அலீமன், அவருக்கு இல்ம் இருக்கு, எப்படி எல்லாம் எங்கெங்கெல்லாம் பூமியில கருவூலங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் என்ற இல்மு அவருக்கு இருக்குது, அலீமாக இருக்கிறார். ஒமா கான ஹஃபீதன், மா கான, அவர் ஆனா ஹஃபீத் இல்லை, நேர்மையான ஆள் இல்லை, பாதுகாக்கக்கூடிய ஒருவராக அவர் இல்லை, நம்பிக்கையான ஒருவராக அவர் இல்லை என்றால் ஒமா கான ஹஃபீதன் என்ன நடக்கும்? குலு மின்ஹா, அவர் அதிலிருந்து சாப்பிடுவார், அவர் அதிலிருந்து நல்லா சாப்பிடுவாரு. வயஹூனு ஃபீஹா, அதுல வேற அமானித மோசடி செய்வார், ஹியானா மோசடி செய்வார். வயஹூனு ஃபீஹா, அவர் அதிலே மோசடி செய்வார். ஏண்டா அவர் ஹஃபீத் அல்ல, தீன் இல்லை, ஆனா என்ன இருக்கு, அது எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கின்ற அறிவு, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது தெரியும் தானே. உலகத்துல அப்படித்தானே இருக்கிறான் எல்லாம் நிறைய பொறுப்பாளிகள். طيب وما كان يوسف حفيظا عليما وكان يوسف حفيظا عليما. ஆனா யூசுப் எப்படி இருந்தாரு? ஹஃபீதாகவும் இருந்தார், மார்க்கம் அவர்கிட்ட இருக்குது. ரைட்? மார்க்க அறிவு இருக்குது, அமானிதம் இருக்குது. மார்க்கம் இருக்குன்னா அறிவு மட்டுமல்ல, மார்க்கத்தை செயல்படுத்துறது தானே, நம்பிக்கையா இருக்கிறது. ஹஃபீதன் வ அலீமன், அதே மாதிரி என்ன இருந்தார்? அலீமாகவும் இருக்கிறார், எங்கெங்கெல்லாம் அந்த கருவூலங்கள் இருக்குது, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் என்ற அறிவு அவருக்கு இருந்தது. طيب وكان يوسف لا يريد أن يترك الأمراء يأكلون أموال الناس. யூசுப் லா யுரீத் எப்படி இருந்தார்? அவர் விரும்பல. أن يترك, ترك يترك விடுறது. أن يترك الأمراء, அமீர்மார்களை, உமராக்களை அவர் விட விரும்பவில்லை. எதுக்கு? என்ன விடுறதுக்கு? எந்த நிலையில? يأكلون أموال الناس, மனிதர்களுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடிய நிலையில உமராக்களை அவர் விடுவதற்கு விரும்பவில்லை. ஏண்டா அவங்கள விட்டுட்டா என்ன நடக்கும்? அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பயனடைவாங்க, மக்களுக்கு செல்ல வேண்டியது செல்லாது. அதனால வகான யூசுஃப் லா யுரீது அன் யத்ருகல் உமராஅ யஅகுலூன அம்வாலன் நாஸ்,
மனிதர்களுடைய சொத்துக்களை உமராக்களை சாப்பிடுவதற்கு யூசுப் என்ன செய்யல, விட விரும்பவில்லை. وكان يوسف لا يقدر. அதே மாதிரி யூசுப் எப்படி இருந்தார்? لا يقدر, அவரால் முடியாது. لا يقدر, قدر يقدر என்றான குதிரா, ஆற்றல். அதாவது இங்க என்ன சொல்றேன்னா முடியாது, யூசுஃபால் முடியாது. யக்திருன்னா முடியும் தானே, லா யக்திரு முடியாது, யூசுஃபால் முடியாது. யரன்னாஸ, மனிதர்களை பார்ப்பதற்கு அவரால் முடியாது. எப்படி, எந்த நிலையில? யஜூஊன வயமூத்தூன, பசித்து சாகக்கூடிய நிலையில மனிதர்களை பார்ப்பதற்கு அவரால் முடியாது. வகான யூசுஃபு லா யக்திரு அன் யரா, ரஆ யரா பார்க்கிறது தானே. எப்படியான நிலையில மனிதர்களை பார்க்கிற? யஜூஊன, ஜா யஜூஊன்னா என்ன செய்யறது? பசிக்கிறது, பசியாக மாறு. ஜவான் யஜூஊன, ஜா ஐன், ஜா யஜூஉ, பசித்தவர்களாகவும் அவர்கள் பசிக்கக்கூடியவர்களாகவும் பட்டினியா அடையக்கூடியவர்களாகவும், வயமூத்தூன மாத யமூத்து, மௌத்தாகக்கூடியவர்களாகவும் மனிதர்களை பார்ப்பதற்கு யூசுஃபால் முடியாதவராக அவர் இருந்தார். கான யூசுஃபு லா யக்திரு அன் யரா الناس يجوعون ويموتون وكان يوسف لا يستحيي من الحق. அதே மாதிரி யூசுப் லா யஸ்தஹி, இஸ்தஹியா யஸ்தஹி, இஸ்தஹியா யஸ்தஹி என்றான் வெக்கப்பட்டது. ஹயா, ஹயாண்ட வெக்கம், நாணம். வகான யூசுஃபு லா யஸ்தஹி, வெக்கப்பட மாட்டார். மினல் ஹக், சத்தியத்துக்காக, சத்தியத்துல விஷயத்துல ஹக்குக்காக யூசுப் வெட்கப்பட மாட்டார். طيب, அப்ப யூசுப் வெட்கப்படாதவராக இருந்தார் சத்தியத்துல. فقال للملك, மலிக்கு சொன்னார். அப்ப ஃபியல் முதாரி தான், இஸ்தஹியா யஸ்தஹி. طيب, فقال للملك, அதனால யூசுப் என்ன செஞ்சார்? சத்தியம் விஷயத்துல வெட்கப்படலவர். فقال للملك, மலிக்கிட்ட சொன்னார். اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. اجعلني على خزائن الأرض, என்ன பூமிக்கு என்ன செய்யுங்க, பூமியில உள்ள ஹசாயின்களுக்கு, கருவூலங்களுக்கு என்னை நீங்கள் நியமியுங்கள். ஜஅல யஜஅலு, அட ஃபிஅல் அம்ர் தான். இஜஅல், இஜஅல்னி, என்னை நீங்கள் நியமியுங்கள், வையுங்கள். வைத்தான், ஜஅல ஆக்கினான். ரைட், ஜஅலண்டா உண்டு ஆக்குறது. ரைட், என்னை ஆக்குங்கள்ண்டா என்னை அதுக்கு பொறுப்பாளியாக ஆக்குங்கள். இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், பூமியில் உள்ள ஹசீனாக்களுக்கு என்னை பொறுப்பாளியாக ஆக்குங்கள். இஜஅல்னி இன்னி ஹஃபீதுன் அலீம், நிச்சயமா நான் அதை பாதுகாக்கக்கூடியவனாகவும், அலீம் அறிவுள்ளவனாகவும், அது சம்பந்தமான அறிவுள்ளவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம். பதவி நம்ம கேட்கக்கூடாது தானே. நபியாவும் சொன்னா, யார் பதவி கேட்காம கேட்டெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி கிடையாது. யார் கேட்காம எடுக்கிறாங்களோ அல்லாஹ் தாலா கொடுக்குறானோ அப்ப அல்லாஹ் தாலா செய்வான், உதவி செய்வான். ஆனா இப்படியான சந்தர்ப்பத்துல, சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பதவி நாங்க எடுக்கலாட்டி, நாங்க தான் செய்யலாட்டி யாருமே சரியாக செய்ய மாட்டாங்க, அதுல மோசடி செய்வாங்க என்று இருந்தால் நாங்க வாச அடைகிறதுக்கு தான் என்ன செய்யக்கூடாது, பதவி எடுக்கக்கூடாது தானே. அதே மாதிரி சும்மா தேவையில்லாமலும் எடுக்கக்கூடாது. எங்களுக்கு என்றாவது மறுமையில நஷ்டமாயிடும். அதனால எடுக்கிறது இஸ்லாம் விரும்பல. ஆனா இந்த மாதிரி கட்டங்கள்ல யாரும் நாங்க பொறுப்பெடுக்கலைண்டா அது வீணா போயிடும், நீதியாக நடக்காதுண்டா நாங்க அந்த இடத்துல கேட்டு எடுக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த மாதிரி, இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம். وهكذا كان يوسف أمينا لخزائن مصر واستراح الناس جدا وحمدوا الله. وهكذا كان يواردان. وهكذا كان يوسف أمينا, யூசுப் எப்படி இருந்துட்டார்? அமீனாக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். லிஹஸாயினி மிஸ்ர, மிஸ்ருடைய கருவூலங்களுக்கு. எஜிப்ட், மிஸ்ரன்றது இங்க எஜிப்ட். லிஹஸாயின மிஸ்ர், மிஸ்ரன்றது ஒரு நாடு, ரைட், ஒரு நாட்டுடைய பேர். அதெல்லாம மிஸ்ருன் என்று சும்மா நாங்க நகரத்துக்கும் மிஸ்ரன்னு சொல்றோம், அந்த இதெல்லாம் இங்க சொல்ற மிஸ்ர் ஈஜிப்ட், அதாவது எகிப்து, மிஸ்ர். ரைட், மிஸ்ருடைய ஹஸாயின், மிஸ்ருடைய ஹஸாயின். இங்க இது மம்னூ மின ஸர்ஃப் தானே. மிஸ்ரன்றது
மம்னூன் மின ஸர்ஃப். பொதுவாக நிறைய நாடுகளுடைய பெயர்கள், நகரங்களுடைய பெயர்கள்ல மம்னூ மின ஸர்ஃப் இருக்கும். என்றாது முஅன்னஸாகவும் அலமாகவும் இருக்கு. அலம் என்ற ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பெயர் மட்டும் இல்லை, ஒரு ஊருக்கு வைக்கப்பட்ட பெயரும் அலம் தான், அந்த ஊருடைய அடையாளம். ரைட். மிஸ்ரன்றது அந்த நாட்டுடைய அடையாளம். அதே மாதிரி அது முஅன்னஸ். அரபிகள் இதை முஅன்னஸா தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஏண்டா இது அரபுல உள்ள மிஸ்ர் நகரம் என்ற சொல்லில் இருந்து வந்ததல்ல போல, அவங்களோட நாட்டுடைய அந்த அஜமி பேர்ல இருந்து வந்திருக்குது. நூஹ் நபியுடைய மகண்ட மகன் மிஸ்ராயிம் இப்னு ஹாம் இப்னு நூஹ் அந்த இதுல இருந்து வந்ததாக வரலாறுல சொல்லுவாங்க. ரைட். வெள்ளத்துக்கு பிறகு அங்க போய் தங்கினவர் யாரு? மிஸ்ராயிம். அல்லாஹு அலம். எப்படியோ இது வந்து மிஸ்ர் என்றத இதைத்தான் பயன்படுத்துறோம். மம்னூ மின ஸர்ஃபை தான் பயன்படுத்துறோம். இது சர்வ் செய்யப்பட்டதாகவும் பயன்படுத்தலாம் தானே. சர்ஃப் இப்ப ஹிந்துன், நூஹுன், லூத்துன் மாதிரி அதுவும் அஜமி பெயர்கள் தான். ஆலம் நபிமார்களுடைய பெயர்கள் ஆலம், அந்த அஜமி பெயர்கள். வந்து நடுவுல சுக்கூன் வந்தா அதை ரெண்டாவும் பயன்படுத்தலாம். மம்னூ மின ஸர்ஃபா பயன்படுத்தலாம், முஸர் அல்லது நோமலாகவும் செய்யலாம். மம்னூ மின ஸர்ஃப் இல்லாமலும் பயன்படுத்தலாம். பொதுவாக நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாமே மம்னூ மின ஸர்ஃப். மம்னூ மின ஸர்ஃப். 6 நபிமார்களுடைய பெயரை தவிர. யார் அந்த 6 பேரும்? அதுக்கு அரபுல ஒரு சொல்லுவாங்க, சுன் ஷம்லஹு. சுன் ஷம்லஹு. சுன்னா சுவாது. சுவாது யாரு? சாலிஹ். நூன் யாரு? சுன். நூன் வந்து நூஹ். இது வந்து மம்னூ மின ஸர்ஃப் இல்ல. ரைட். சாலிஹுன் அரபி பேரு. நூஹ் அஜமி பேரு. ஆனா 3 இடத்துல வந்திருக்கு, அதனால மம்னூ மின ஸர்ஃப் இல்ல. நூஹ். ஷம்லஹு ஷீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அது அரபி பேரு. ஷுஐப். ஷம்லஹு ஷீன் மீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லாம் லூத் அது அஜமி பேரா இருந்தாலும் 3 இடத்துல வந்து நடுவில் சுக்கூன் இருக்கு. லூத். ஷம்லஹு. ஹா வந்து ஹூத். இது தவிர அடுத்த எல்லா பேருமே மம்னூன் மின ஸர்ஃப். எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் அதே மாதிரி மலக்குமார்களுடைய பெயர்களும் மம்னூ மின ஸர்ஃப். 3 பேரை தவிர மாலிக், முன்கர், நக்கீர். மாலிக், முன்கர், நக்கீர். طيب. وكان يوسف أمينا لخزائن مصر. خزائن நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இது மம்னூ மின ஸர்ஃப்னு பார்த்தோம் இல்லையா? ஏன் அது மஃபாயில் என்ற வசன்ல இருக்கு. அப்ப ஏன் இங்க கஸ்ரு வந்திருக்குது? கஸ்ரு ஜர்ருக்கு அடையாளமா கஸ்ரு வராது. மம்னூ மின ஸர்ஃப்ல ஃபத்ஹா தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா. ஆனா இங்க ஏன் ஹஸாஇனி என்று நான் வாசிச்சேன், அது சரியா பிள்ளையா? வராதா? வருமா? ஆமா உஸ்தாத், கேட்கணும் தான் இருந்தோம். முன்னாடியும் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பி ஹஸாயின்னு வந்திருந்தது. அதுலயும் ஜர்ரி செஞ்சிருந்துச்சு. அலா ஹஸாயினில் அர்த் குர்ஆன் ஆயத்துல. யாருக்கு தெரியும்? மம்னூ மின ஸர்ஃபான சொல் முதாஃபாக வரும் பொழுது, மம்னூ மின ஸர்ஃபாக இருக்கிற சொல் முதாஃபாக வரும் பொழுதும், அதே மாதிரி அதுல அல் வரும் பொழுதும் அது மம்னூ மின ஸர்ஃப் மாதிரி நடத்தப்பட மாட்டார். சாதாரணமாக நடத்தப்படும். அதாவது என்ன நடத்தப்படும்? ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா தான் வரும். இங்க வந்து எதா வந்திருக்குது? முதாஃபாக இருக்குது. ரைட். அதே மாதிரி அல் வந்தாலும் சாதாரணமான சொல்லாகத்தான் என்ன செய்யும்? வரும். இப்ப நிறைய நகரங்களுடைய பேர், உதாரணமா அர்-ரியாத் தானே, ஃபிர்-ரியாதி, இலர்-ரியாதி என்று சொல்றோம். ஆனா எல்லா நகரங்களும் முஅன்னஸ். எல்லா நகரங்களும் அரபு மொழியில முஅன்னஸ். அதே மாதிரி எல்லா புல்தானும், எல்லா நாடுகளும் முஅன்னஸ். இப்ப ரியாதுன்றது மம்னூ மின ஸர்ஃபா தானே வரணும் அடிப்படையில பார்த்தா. ஏன்? அது வந்து ஒரு ஆலம், ஒரு ஊருக்கு, ஒரு இடத்துக்குரிய பெயர். அது மட்டுமா?
அது ஒரு முஅன்னஸ். பொதுவா எல்லாம் நகரம் என்றாலே முஅன்னஸ் தான், சரியா? ஆனா நாங்க என்ன செய்றோம், இலர் ரியாது ஏன் அல் வந்திருக்கு, அல் வந்தால் அந்த மம்னூ மின ஸர்ஃப் என்ற நிலை அது இருக்கா இல்லையான்ற நஹ்விங்களுக்கு கருத்து வேறுபாடிக்கு. நம்ம அது மம்னூ மின ஸர்ஃபா நான் சொல்றா, அல்லது மம்னூ மின ஸர்ஃப் இல்லையா, அல்லது ரெண்டுமா, மம்னூ மின ஸர்ஃபும் தான் மம்னூ மின ஸர்ஃபும் இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா எப்படி அல் வந்தால் அல்லது முதாஃபாக வந்தால் அது வந்து என்ன நடக்கும், ஜர்ரு செய்யப்பட்டது கஸ்ரா கொண்டுதான், ரைட்? ஏன்னா தன்வீன் எப்படியும் வராது, தன்வீன் அல் முதாஃபா வரச்சால தன்வீன் வராது, அல் வந்தாலும் தன்வீன் வராது. மம்னூ மின ஸர்ஃப் என்றாலே அர்த்தம் சர்ஃபு விட்டும் தடுக்கப்பட்ட சர்ஃப் தானே. சர்ஃப் என்றாலே தன்வீன், சர்ஃப் என்றால் தன்வீன். طيب இப்போ நான் உங்களோட தரத்தை விட கூட பேசுகிற மாதிரி எனக்கு விளங்குது. طيب நான் சொன்னேன் எல்லா நாடுகளும் மம்னூ மின ஸர்ஃப்னு சொல்லி இல்லையா, அதுல அரபு நாடுகள்ல ஒரு 7 நாட்டை தவிர எல்லாமே மம்னூ மின ஸர்ஃப். 7 நாடு தவிர அடுத்த எல்லா அரபு அஜமி நாடுகள் எல்லாமே மம்னூ மின ஸர்ஃப். என்ன 7 நாடுகளும்? யமன், இராக், العراق، اليمن، العراق، الأردن، right. இதெல்லாம் மம்னூ மின ஸர்ஃப் இல்லை. لبنان، سودان، صومال، مغرب. طيب واستراح الناس جدا. மனிதர்கள் استراح يستريح, ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் நாங்க இஸ்திராஹான்னு சொல்றதுன்னு. இஸ்திராஹான நிம்மதி அடைந்தார்கள். இங்க மனிதர்கள் நிம்மதி அடைந்தார்கள் ஜித்தன், மிகவுமே. ஏன்? யூசுப் பொறுப்பா இருக்கிறாரு, நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வார்ன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்குரியது அவங்களுக்கு வந்து சேரும். واستراح الناس جدا وحمدوا الله, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், இறைவனை புகழ்ந்தார்கள். وحمدوا الله. நாம் போதுமா? படிப்போமா? நீங்க ஸ்பீடுன்னு சொல்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக்கி இருக்கிறேன், ஆனா பாடம் லேட் ஆகும். கேள்வி இருந்தா கேட்கலாம்.